நேற்றைய முன்தினம் புற்றுநோய்க்காக இந்திய அரசு மருத்துவமனையில் ஓகே ஓகே சார் கிண்டியில இருக்கின்ற அரசு மருத்துவமனையில் புற்றுநோய்க்காக சிகிச்சை பெற்று வருகின்ற பெண்ணினுடைய மகனால் புற்றுநோய் மருத்துவர் திரு பாலாஜி அவர்கள் கொடூரமாக தாக்கப்பட்டிருப்பது, அவர் மீது கொலைவெறி தாக்குதல் நடந்ததை பாரதிய ஜனதா கட்சி வன்மையாக கண்டிக்கிறது. நான் டாக்டர் பாலாஜி அவர்களை பார்த்து வந்தேன். அவருக்கு தலையிலே வெட்டப்பட்ட காரணத்தால் காது வழியாக ரத்தம் வந்திருக்கிறது. தோளாப்பட்டை எலும்பும் பாதிக்கப்பட்டிருக்கு. ஆகவே அவர் பேச முடியாமல் இருக்கிறார். பேசுவதற்கு தாடையில் இருக்கின்ற வெட்டு தடையாக இருக்கு. ஆகவே இந்த அளவுக்கு கொடூரமாக ஒரு மருத்துவர், உயிர் காக்கும் மருத்துவருக்கே அரசு மருத்துவமனையில் அவர் உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என்கின்ற சூழ்நிலைதான் இன்றைக்கு தமிழக அரசாங்கம் செயல்படும் லட்சணம். நான் கூட நினைச்சேன், ஒரு துணை முதல்வரை போட்டிருக்காங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் இம்ப்ரூவ் ஆகும்னு. அது ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. இஸ் ஒன்லி டெட்வுட். நிர்வாகம் மேலும் சீர்கெட்டு தான் போய்கொண்டு இருக்கு அப்படிங்கிறது இதுல தெரியுது. மருத்துவர்களுக்கு தகுந்த பாதுகாப்பு எல்லா அரசு மருத்துவமனைகளிலும் தரப்பட வேண்டும். அதோடு இந்த திராவிடியன் ஸ்டாக் நான் 2 நாள் முன்னாடி பத்திரிகையிலே வாசித்தேன். திருவாரூர்ல ஒரு டாக்டர் காரை பார்க் பண்ண போறார். அந்த இடம் யாருக்கு நேச்சுரலா யாருக்கு கொடுப்பாங்க? திமுக காரனுக்கு. அந்த திமுக காரர்கள் அந்த டாக்டரை அட்டாக் பண்ணியிருக்காங்க. அதாவது ஸ்டாலின் அவர்கள் ஆட்சிக்கு வந்ததிலிருந்து அது பரோட்டா கடைன்னாலும் திமுக காரன் போய் பரோட்டா தும்பான், காசு கொடுக்க மாட்டான், கேட்டா அடிப்பான். அதே மாதிரியா மகளிர் அழகு நிலையத்துக்கு போனாலும் அங்கே இதான் வேலை திமுக காரனுக்கு. ஆகவே இந்த அரசாங்கம் அதோட சைக்கு பொதுமக்களுக்கு விரோதமா இருக்கிறது. இப்ப எங்க வந்திருக்கு? உயிர் காக்கும் மருத்துவர்களுக்கு மிகப்பெரிய ஆபத்தான சூழ்நிலை தமிழகத்தில் இருக்கு. இந்த ஊடகங்களின் மூலமாக ஏதோ அவர்களுடைய ட்ரீட்மெண்ட் சரியில்லைன்னு புது நேரேட்டிவ் செட் பண்ண திராவிட முன்னேற்ற கழகம் இன்ஸ்பயர்டு மீடியா முயற்சி செய்யுது. அது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. இப்ப நான் மருத்துவமனைக்கு போயிருக்கேன். என் வியாதிக்கு எந்த மருந்து கொடுக்கணும்னு டாக்டருக்கு தான் தெரியும். அவரே சொன்னாலும் எனக்கு தெரியுமா? இப்போ நாம் இத்தனை பேர் இருக்கோம். காமன் ஆன்டிபைரட்டிக் ட்ரக் பேராசிட்டமால். இந்த பேராசிட்டமால் உடம்புல எப்படி வேலை பார்க்கும் அப்படின்னு தெரிஞ்சாதான் சாப்பிடுவேன்னு சொல்ல முடியுமா? முட்டாள்தனம். ஆகவே இந்த மாதிரியான ஒரு நேரேட்டிவை செட் பண்றதுக்கு சில ஊடகம், அறிவாலயம் இன்ஸ்பயர்டு ஊடகங்கள் முயற்சி செய்யறது தேவையற்றது, தவிர்க்கப்பட வேண்டும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். மருத்துவர் பாலாஜி அவர்கள் விரைவில் குணம் பெற எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன்.